அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஒரு 1/4 சேர்த்துருக்கேன். இல்லை 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது நம்ம கொழுக்கட்டையில் சேர்க்கறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு, அரைச்ச விழுதையும் அதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க, எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ நார்மலான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கிடலாம். சுடு தண்ணி நான் சேர்க்கலை, நார்மலான தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம கொழுக்கட்டையாக எடுத்துக்கிடலாம். சின்ன சைஸில் பண்ணால் போதும். இப்போ ஒரு இடியப்பத்தட்டில் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் வாழை இலை கீழே சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம் விட்டுடலாம். பட் சேர்க்க போவேல இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை. இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், குக் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினா தான் நமக்கு ஒவ்வொன்றா தனியாக எடுக்க வரும். இப்போ நான் ஒரு மண் பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், நார்மலாக சிக்கன் கிரேவி எப்படி வைப்போமோ அந்த மாதிரி பண்ணணும். அதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கங்க. ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகா மட்டும்தாங்க நம்ம காரமாக சேர்த்துக்கிறது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் மிளகா பொடினா எதுவும் கிடையாது, பச்சை மிளகா மட்டும்தான். ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி குக் ஆகிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் கிரேவிக்கு சேர்த்தே அதிகமாகவே சேர்த்துருக்கேன். குக் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தக்காளி குக் ஆனோன்னா நான் 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். மூடி வச்சிருங்க. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் மசாலா நம்ம சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். அவ்வளோதாங்க மசாலா, வேறு எதுவும் வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் தாங்க இதுக்கு ஹைலைட்டே, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 கப் தேங்காய் பால், நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே கல்லுப்பு சேர்த்தனால இப்போ நான் சேர்க்கலை. நீங்கள் ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை வாசத்துக்கு சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டையில் அந்த சிக்கன் கிரேவி எல்லாம் அப்சர்வ் ஆகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக நல்லா திக்னஸ் ஆயிரும். இந்த சிக்கன் கிரேவியோடு இந்த கொழுக்கட்டை சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.